press the bell icon on the YouTube app and never miss another update. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோவை Black and White கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நகைகளை மட்டும் எப்படி ஹைலைட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு இமேஜ் நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இமேஜை நான் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+J ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டோம். இப்போது Ctrl+Shift+U ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹியூ அண்ட் சேச்சுரேட் அந்த டூலை யூஸ் பண்ணி Black and White இமேஜாக டேரெக்டாகவே கன்வெர்ட் ஆகிடும். நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். Ctrl+Shift+U ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜ் Black and White கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அகைன் இந்த லேயர் 1 இன்னொரு டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். டூப்ளிகேட்டுக்கு Ctrl+J ப்ரெஸ் பண்ணணும். இப்போ டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் 1 கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் 1க்கு லேயர் மாஸ்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும், ஆட் லேயர் மாஸ்க்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு இந்த பாக்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை இமேஜ்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாட்டு ஃபில்டர் போயிட்டு ஸ்டைலிஷ்னு ஒன்று இருக்கும். ஸ்டைலிஷில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எட்ஜஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜுவல் மட்டும் அந்த லேயரில் ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேயர் 1 காப்பியை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூலை வச்சுட்டு இந்த ஜுவல்லுக்கு மேலே அப்படியே ஜஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எரேசர் சைஸ் பெருசு சின்னது வச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த எரேசரை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேயர் 1ல் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எரேசர் எடுத்துகிட்டு போய் இப்போ எரேஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஜுவல் எவ்வளோ ஹைலைட் ஆகுதுன்னு. இப்போ இந்த நகையை நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.